சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து உள்ளே போவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா களம் வந்து பல்வேறு சூழலில் அமைஞ்சிட்டு இருக்கு. களத்தில் வந்து வேட்பாளர்கள் அறிவுமற்ற வேட்பாளர்கள் அங்கே இருக்காங்க. எங்கள் களத்தில் வந்து நாங்கள் இந்த வரைவு கோட்பாடு மக்களிடத்தில் பேசுகிறது அது வாக்கா கன்வெர்ட் ஆகி மாறி சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளே போவதற்கான சூழல் அத்தனையும் கணிந்திருக்கு. அங்கே இருக்கிறது ஆகப்பெரும் ஒரு ரசிகர் குற்றம், ஒரு இன்ஃபாக்சுவேஷன், ஒரு ஈர்ப்பினூடாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு தலைவன் வரான்னு கேட்டினா அந்த தலைவனை வரவேற்பதற்கு ஒரு ஒழுங்குமுறை வேணும். நாம் தமிழர் கட்சி சீமான் வருகிறார் என்றால் அந்த இடத்துல ஒரு ஒழுக்கம் இருக்கும், எந்த சிக்கல்களும் இருக்காது. தலைவர் வராருன்னா கார் மேலே ஏறி விழுறான், தர்பூசணி தூக்கி உடச்சி தூக்கி அது மேலே போடுறான். எந்த இடங்களும் ஒரு ஒழுங்கற்ற நடவடிக்கை தான் இருந்துட்டு இருக்க ஒழிய ஏற்கனவே ஆட்சி அமைதி செய்த அந்த எடப்பாடியாரோட மேலே சற்று ஒரு கனிவான பார்வை இருக்கிறது. ஏன்னா இங்கே இருக்கிற கொடுமை அவ்வளோ இல்லை, பேய்க்கு பிசாசே பரவாயில்லன்ற ஒரு கோணத்தில் இருக்குது. நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்துலேருந்து தடுப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான கோட்பாடு சிந்தனையோடு இருந்ததுனால மக்கள் இன்னும் நம்புறாங்க. பொது மேடைகள்ல சாட்டை துரைமுருகன் அவர்கள்லாம் வந்து தவறான வார்த்தைகள் மூலியமெல்லாம் வந்து பேசுறாரு இல்லையா? ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துது. எப்படி கேட்டு இந்த ரசிகர்கள் புரிதல் இல்லாமல் இருக்காங்களா, தற்கூரியோ மேற்கூறியோ அதை பற்றி அப்படியே விடுங்க. வாக்கு இருக்கா இல்லையா அவனுக்கு, நேரம் அங்கதான் போடுவான். சரி, இப்போ பொதுவாகவே ஒரு ஜென்ரலான ஒரு கேள்வியா வந்து இது வைக்கிறேன். நீங்க நிறைய இந்த தேர்தல் பிரச்சாரம்லாம் போயிருப்பீங்க. உண்மையாவே வந்து வெற்றி வாய்ப்பு எந்த கட்சிக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தாம்பரம் முருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய தேர்தலில் எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க சார்? 100% ஒரு மாற்றத்தை விரும்புகிற மக்கள் நிச்சயமாக இந்த முறை சட்டமன்ற அரங்கத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவில் உறுப்பினர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. குறிப்பாக காரைக்குடியில் அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதற்கான ஒரு பிரகாசமான ஒரு சூழல் அங்கே அமையுது. அதே வேளையில் எங்கு பிரச்சாரம் சென்றாலும் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். இதுக்கு முன்னாடி மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பது சொல்லளவில் இருக்கும். இப்போ உண்மையாலுமே அது செயல் அளவில் மாறப்போகுது. செயல் அளவுன்னா எந்த மாதிரியான ஆதரவுகள் மக்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க? வாக்குகளை கன்வெர்ட் பண்ணுறது ஆதரவு. அந்த ஆதரவு களத்திலே தெரியுது. இதுக்கு முன்னாடி 24 ஒரு 8.22%. இப்போ வாக்குகள் உயர்தோ தாழ்வு ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டமன்றத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து உள்ளே போவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா களம் வந்து பல்வேறு சூழலில் அமைஞ்சிட்டு இருக்கு. களத்தில் வந்து வேட்பாளர்கள் அறிவுமற்ற வேட்பாளர்கள் அங்கே இருக்காங்க. எங்கள் களத்தில் வந்து நாங்கள் இந்த வரைவு கோட்பாடு மக்களிடத்தில் பேசுகிறது அது வாக்கா கன்வெர்ட் ஆகி மாறி சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளே போவதற்கான சூழல் அத்தனையும் கணிந்திருக்கு. சார், இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழருக்கு ஒரு ஆதரவு இருக்கு, ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 முறையாக ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ இந்த முறை அந்த பகுதியில நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு? அதாவது எப்பவுமே இந்த ஸ்டார் தொகுதின்னு சொல்லுவாங்க, அந்த வேட்பாளருடைய முகம் அல்லது அவருடைய அரசியல் பின்புலத்திற்கு ஒரு வாக்கு இருக்கும். அதே இல்லாத அந்த கட்சிக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கும். இது இரண்டும் சேர்ந்து தான் ஒரு வேட்பாளர் வந்து அறிமுகப்படுத்தி வெற்றி பெற வைக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதி வந்து அடிப்படையில் ஸ்டாலினுக்கு சாதகமாக தான் இருக்குது, அந்த மாற்று கருத்தில். ஆனால் தேர்தலுக்கு பிறகு எந்த வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள், எந்த வேட்பாளர்கள் மீது வாக்காளர்கள் நம்பிக்கை வச்சிருக்காருன்றது அப்போ தான் தெரியும். நம்ம வந்து ஒரு யூகத்தில் இவர் வெற்றி பெற அவர் வெற்றி பெற அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏறத்தாழ இன்னைக்கு களத்தில் திமுக முழுவதுமாக அப்புறப்படுத்தி ஆக வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்திருக்கிறார். புரியுதுங்களா? அதனால நிச்சயமாக இந்த 26 களம் வேறு விதத்தமா மாறும். தமிழ்நாட்டை வேறு அரசியல் பாதைக்கு முற்றிலுமாக நகர்த்தி கொண்டு போகின்றதா நாம் தமிழர். கொளத்தூர் தொகுதியில கூட நாம் தமிழருக்கான அதாவது வரவேற்பு அதிகமா தான் இருக்குன்னு இருப்பதனால தானே ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு கணிசமான வாக்கு இருப்பதனால தானே 8.22 ஒட்டுமொத்தமா கூடுது. ஒரு தொகுதியில வந்து சுத்தமாவே இறங்கி போச்சு, ஒரு தொகுதியில் அதிகமா கூடி இருக்கு வாக்கு அப்படிலாம் சொல்ல முடியல. ஆவரேஜா ஒரு வாக்குகள் இருக்குல்ல நாம் தமிழ் கட்சிக்கு, அது அந்த இடத்துல இருக்கும். வெற்றி இருக்கும்போது நிச்சயமா அந்த இடத்துல வெற்றிகள் சாத்தியப்படும், மாற்று கருத்து இருக்காது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர்கள் வந்து நிக்கிறாரு. அதே போல உங்க கட்சி சார்பா வெற்றி தமிழன் அப்படின்ற ஒரு வேட்பாளர் வந்து நிக்கிறாரு. இப்போ அந்த பகுதியிலுமே வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இல்லைன்னா இவங்க 2 பேர் தான் இது வரைக்கும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட் ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க போலயே. இப்போ அந்த பகுதியில வந்து கள சூழல் எப்படி இருக்கு சார்? ஏன்னா விஜய் அவர்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு திரையிலிருந்து வந்த ஒரு ஆளு அப்படின்றதுனால
சீக்கிரமாவே மக்கள் மத்தியில அவர் வந்து இல்ல விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிமுகமான ஒரு முகம், ஒரு நடிகர் அப்படின்றது அது ஒரு இருக்குது. அதெல்லாம் வந்து மறுக்க முடியாது. அப்படியே அவர் மேல அப்படியே நெருப்பள்ளி கொட்டக்கூடாது. விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு அறிமுகமான நபர், ஒரு ஸ்டார் வேட்பாளர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா விஜய் வைக்கிற அந்த அரசியல் கோட்பாடு என்ன என்பதை வந்து மக்களுக்கு தெளிவா தெரியும். யாருக்கு வாக்களிக்கணும், வாக்களிக்க கூடாதுன்றது என்பது தேர்தல் நேரங்கள்ல மட்டும் தெரியும். வெற்றி என்பது ரிசல்ட்டுக்கு பிறகு தெரியும். அதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ விஜய் பெரம்பூர்ல வெற்றி பெறுவாரா இல்லைன்றது அதுக்கு பிறகு தான், நம்ம மே 4க்கு பிறகு தான் தெரியும். ஆனா அவருக்கு கொஞ்சம் சாதகமான தொகுதியா தான் நீங்களா வந்து நான் என்ன சொல்றேன், விஜய் எந்த 234 தொகுதியில எங்க நின்னாலும் சாதகமாகத்தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் அது மேல வெறித்தனமா இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிறது ஆகப்பெரும் ஒரு ரசிகர் குற்றம், ஒரு இன்ஃபாக்சுவேஷன், ஒரு ஈர்ப்பின் ஊடாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு தலைவன் வரான்னு கேட்டினா அந்த தலைவனை வரவேற்பதற்கு ஒரு ஒழுங்குமுறை வேணும். நாம் தமிழ் கட்சி சீமான் வருகிறார் என்றால் அந்த இடத்துல ஒரு ஒழுக்கம் இருக்கும், எந்த சிக்கல்களும் இருக்காது. தலைவர் வராருன்னா கார் மேலே ஏறி விடுறான், தர்பூசணி உடைச்சி தூக்கி அது மேலே போடுறான். எந்த இடங்களும் ஒரு ஒழுங்கற்ற நடவடிக்கை தான் இருந்துட்டு இருக்க வழிய ஒரு ஒழுக்கமான ஒரு கூட்டத்தை ஒரு விஜய் அவர்கள் கட்டமைக்கலைன்றதுனால கட்டமைக்கணும். புரியுதுங்களா? அவர் அரசியலுக்கு வந்தது வரவேற்கிறோம், ஆனால் சரியான கோட்பாட்டோட வரணும். அதுல முதல்ல தப்பு. அங்க இருக்கிற வேட்பாளர்களே வந்து சரியான முறையில் வேட்புமனு தாக்கல் பண்ணுவதற்கான பூர்த்தி செய்வதற்கான அடிப்படை அந்த சூழலை வந்து தவற விடுறாங்க. இல்லை, ஏன்னா பல ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து இந்த வேட்புமனுக்களை சரியான முறையில் பூர்த்தி பண்ணல, எடுத்துன்னு போயிட்டு திருப்பி எடுத்துன்னு வாங்க, பூர்த்தி பண்ணி சரியான முறையில் எடுத்துட்டு வாங்க சொல்லி அனுப்புறதை நம்ம காணொலி மூலம் பார்க்குறோம். புரியுதா? ஒரு வேட்பாளர் தகுந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்யக்கூடிய அளவு கூட தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளாத ஆட்கள் இவர்கள்ட்ட நாட்டை ஒப்படைத்து இவர்கள் எப்படி மக்களை வழிநடத்தணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஸோ அந்த சினிமா பிரபலமா அந்த முகம், அந்த நடிப்புன்றதுல வந்து வரவேற்பு இருக்குது, மக்கள்கிட்ட இளைய தலைமுறைகிட்ட இருக்குது. ஆனால் அது அரசியலா கன்வெர்ட் ஆமான்றதெல்லாம் சுத்தமா கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழருடைய வாக்குகள் வந்து கணிசமா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா உங்களை காட்டிலும் ஏடிஎம்கே வந்து அதிக வாக்குகளை வச்சிருக்காங்க. அது உண்மைதானே. அது ஏடிஎம்கே 1972 இருந்து துவங்கப்பட்ட ஆகப்பெரும் கட்சி இடையில பல்வேறு சூழல்லாம் கடந்து வந்திருக்கு. அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு நிலையான வாக்கு இருக்குது. அதிமுகவுக்குன்ற வாக்கு இருப்பது போல திமுகவுக்கு ஒரு வாக்கு இருக்கு. இதுல இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா அப்படி பார்க்கும் பொழுது உங்களால கொஞ்சம் வாக்கு அதிகமா வேணா வாங்க முடியும், ஆனா வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான். நீங்க இப்படி பார்க்கலாம். அதாவது அரசியல் தளத்துல எது வேணாலும் நடக்கும். இலங்கையில ஜேவிபின்னு சொல்லி ஜனதா விமுக்தி பெருமான ஒரு கட்சி 2022 1.67 வாக்கு தான் விழுந்தது. புரியுதுங்களா? 24 அப்படியே தலைகீழ் 65% மாறி போச்சு. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், டோட்டலா அவங்க சிந்தனையே மாறிடும். சரி, இப்போ நாம் தமிழர் கட்சி எந்த தொகுதியில ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு சார்? இல்ல, இப்போ எப்போதுமே இந்த காரைக்குடியில வந்து திரு சீமான் அவர்களுடைய அந்த வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல எல்லாருடைய கவனத்தையும் முழுமையாக இருக்கிற அளவுக்கு அந்த செயல்பாட்டு வரைவு இருக்குது. நாம் தமிழ் கட்சியோட செயல்பாட்டு வரைவு இருக்குது. மேலும் அவருடைய பிரச்சார யுக்தி, கொண்டு செல்கிற நோக்கம் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கிறதுனால இந்த முறை நிச்சயமாக வந்து சட்டமன்ற வளாகத்துக்குள்ள திரு சீமான் அவர்களுடைய காலடி படும் என்று உறுதியாக நம்புகிறோம். இப்ப நாம் தமிழர் கட்சி இந்த முறை எத்தனை தொகுதிகள்ல ஜெயிக்கிறதுக்கு, அதாவது எத்தனை தொகுதிகள், நான் இப்போ வந்து நீங்க ஒரு தொகுதி சொன்னீங்க, இந்த மாதிரி காரைக்குடியில வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சென்னையில இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்னா எந்த தொகுதிகள் சொல்றீங்க? இப்போ ஒரு வேட்பாளர்களுடைய பிரபலம், அவங்களுடைய பின்புலம், அவங்க செலவீடு செய்கிற அந்த தொகை, இதுக்கு தகுந்த மாதிரி தான் வெற்றி வாய்ப்பு வந்து இப்போ இருக்கிற அந்த அரசியல் தளத்தில் ஃபார்முலாவே இருக்கு. புரியுதுங்களா? வாக்குக்கு பணம் அளிக்காமல் ஒரு தேர்தல் காலம் இயங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா தொகுதியிலும் நாம் தமிழ் கட்சி வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இங்கே என்ன பேசுதுன்னு கேட்டீங்கன்னா வாக்குக்கு பணம் கொடுக்குற கட்சிகள் நிச்சயமா அந்த வெற்றி வாய்ப்புகளை பறிக்கக்கூடிய சூழல்ல உச்சத்தில் இருக்கு. புரியுதுங்களா? வாக்குக்கு பணம் கொடுக்காம ஒரு தளத்தில் பயணிக்கும் போது நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த வாக்கு சதவீதம் மெல்ல உயருது. அதே வேளையில் அந்த களத்தில் இருக்கிற வேட்பாளர்களுடைய ஒரு சின்ன உதாரணம், தேமுதிக வேட்பாளர், ஐஜேகே வேட்பாளர், ஒரு அறிமுகமுள்ள காங்கிரஸ் வேட்பாளர், இப்படி இருக்கும்போது மக்களுடைய சிந்தனை பிரபலமான வாக்கு வேட்பாளர்களுடைய கவனத்தை நோக்கி போகிறது. இப்படிதான் அந்த வெற்றி வாய்ப்பு வந்து உருமாறும். இதுதான் ஃபார்முலா. அது புரியுதுங்களா? அப்போ திமுகவுடைய கூட்டணிகள் கட்சிகள் நிக்கிற பகுதிகள்லாம் நாம் தமிழர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமா ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இடங்கள்ல அந்த வாக்காளர்கள் வந்து அந்த வேட்பாளர்கள் வாக்காளர்களுக்கு பணம் அதிகமா செலவீடு செய்யாம இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா திமுகவினுடைய அந்த வேட்பாளர்கள் வாய்ப்பு கிடைக்காத திமுக காரர்கள் அந்த களத்துல பணி சரியா செய்ய மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நாம் தமிழ் கட்சி வேட்பாளருக்கு சாதகமாகி வெற்றியாக உருமாறும். இப்படிதான் அது மாறும் மொழிய. அதே வேலைகளில் வந்து ஒரு தெளிவான ஒரு வரையறை இருக்குது நாம் தமிழ் கட்சிக்கு. அது மேலும் வெற்றி வாய்ப்பை கூட்டி கொடுக்கும். புரியுதுங்களா? ஒட்டுமொத்தமாகவே களத்தை தீர்மானிப்பது என்பது, வெற்றி தோல்வி தீர்மானிப்பது என்பது கொள்கை கோட்பாடோ அரசியலினுடைய வரைவு திட்டமோ அல்ல.
அது மெல்ல எதிர்காலத்தில் வேணா நடைபெறலாம், இப்போ இல்லை. பணத்தை தீர்மானிக்க அந்த பணம் தான் அந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒரு சூழலில் தான் உருவாக்கி. இதான் யதார்த்த களம். நம்ம வந்து அதை வந்து ஒப்பீட்டளவில் பெருசாக சொல்ல முடியாது. அப்போ எங்கே வெற்றி தோல்வி முன்ன பின்ன நிராகரிக்கப்படும் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேட்பாளர்கள் அறிமுகம் அல்லாத, வேட்பாளர்கள் தொகை செலவு பண்ணாத, அல்லது கூட்டணி கட்சிக்கார தலைவர்கள் அந்த வேட்பாளருக்கு சரியான முறையில் பணி செய்யாமல் இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகள் கூடி நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாது 4 முனையில் இருக்கிற வேட்பாளரும் தகுதி வாய்ந்த அல்லது வந்து மிக பிரபலமான அதிகபட்சமான பணம் கொடுத்து தேர்தலை சந்திக்கக்கூடிய நபர் அந்த தளத்தில் வந்து அந்த வெற்றி வாய்ப்புகள் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். இதான் விஷயம். சார், இப்போ பொதுவாகவே ஒரு ஜென்ரலான ஒரு கேள்வியா வந்து இது வைக்கிறேன். நீங்க நிறைய இந்த தேர்தல் பிரச்சாரம்லாம் போயிருப்பீங்க. உண்மையாவே வந்து வெற்றி வாய்ப்பு எந்த கட்சிக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ எப்பயுமே ஒரு 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 கட்சியினுடைய சாதனைகளை வந்து தொடர்ச்சியாக, ஏன்னா 2 கட்சிகளுமே நான் இந்த சாதனை செய்தேன், அதிமுக வந்து நான் இந்த சாதனை, அவர்கள் சாதனைகள் சொல்லி தான் வாக்கு கேட்கும். எந்த கட்சிகளும் திராவிட கட்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சாதனைக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக வந்து வாக்குகள் விழுறதா எனக்கு ஒரு தகவல் இல்லை. ஏன்னு இப்போ இருக்கிறதுல வந்து ஆகப்பெரும் அதிருப்தி திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியில் இருந்து போச்சு. பாலியல் வல்லுறவு, தொடர் திருட்டு, கொலை, கொள்ளை, ஊழல், இது போன்ற தொடர்ந்து சிக்கல்கள் இருக்கு. அதில் அடிப்படை சிக்கலாக இருக்கிற அந்த முல்லை பெரியாற்று சிக்கலோ அல்லது கச்சத்தீவு சிக்கலோ அல்லது வந்து வெவ்வேறு தளத்திற்கான அடிப்படை சிக்கலோ இவர்கள் நீட் தேர்வு இது போன்ற பிரச்சனைகள் தீர்க்காமல் அதை கண்டும் காணாதபடி வந்துடுறது. ஏன்னா வாக்குறுதி சொல்லிடுறது, வாக்குறுதியை பைபாஸ் பண்ணிடுறது. வாக்குறுதி சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி வரைவில் வந்து நாங்கள் வந்து முதல்ல ஆட்சியை பொறுப்பேற்றவுடன் மெல்ல மெல்ல மதுவிலக்கை அமல்படுத்துவோம். 5 வருஷத்துக்கு 2023 முன்னாடி சொன்னாங்க. இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்கன்னு கனிமொழி சொன்னாங்க. இப்போ அந்த நேரங்களில் போயிட்டு நீங்கள் கேள்வி கேட்டீங்க 2026 தேர்தலுக்கு அப்படி கேட்டினா அப்படியே மெல்ல வந்துடுவாங்க. அதை கண்டும் காணாமல் வந்து ஒரு புதிய ஒரு வரையறை கொடுப்பாங்க. புரியுதுல? நீட்டை ஒழிப்போம், நீட்டை ஒழிப்பதற்கான ஃபார்முலா நீட்டாக இருக்குன்னு சொல்லி இவர் உதயநிதி சொன்னார். இப்போ போய் கேளுங்க அப்படி கேட்டினா அதற்கு எதிரான களத்தில் நின்று போராடுவதுதான் எங்களுடைய ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவார். இந்த தேர்தல் அறிக்கையில நீட்டை பற்றியே அவங்க எதுவுமே சொல்லல. நீட்டை பற்றி சொல்ல, மதுவிலக்கை பற்றி முழுவதுமாக வாய் திறக்கவே இல்லை. ஆக அது சாத்தியம் இல்லை. ஏன்னு கேட்டால் வருவாய் அங்கிருந்து தான் வருது. இவர்களுக்கு என்ன செயல் திட்டம் இருக்குது, என்ன மூளை வேலை செய்யுது அப்படின்றது நமக்கு தெரியல. ஆக இவர்களுடைய அந்த செயல் திட்டத்தின் ஊடாகத்தான் அது ஆட்சி வரைவுக்கு அடுத்த முறை வரும், அந்த ஆட்சியோட அமைப்புக்கு வரும் அப்படின்றதுலாம் கிடையாது. இப்போ இன்றைய சூழலில் திராவிட முன்னேற்ற ஆட்சியில் வந்து ஆகப்புறம் ஊழலும், கொலை குற்றம், பாலியல் வல்லுறவும் நடந்து கொண்டு இருக்கிறதுனால மக்கள் அந்த கட்சியின் மேலே, அந்த ஆட்சியினுடைய வரைவின் மேலே, ஆட்சியினுடைய செயல்பாட்டின் மேலே அதிருப்தியாக இருக்கிறார்கள். அதை மட்டும் புரிஞ்சிக்க முடியுது. ஒன்று, ஏற்கனவே ஆட்சி அமைப்பு செய்த அந்த எடப்பாடியாரோடைய மேலே சற்று ஒரு கனிவான பார்வை இருக்கிறது. ஏன்னா இங்கே இருக்கிற கொடுமை அவ்வளோ இல்லை, பேய்க்கு பிசாசே பரவாயில்லன்ற ஒரு கோணத்தில் இருக்குது. நாம் தமிழ் கட்சி ஒரு அற்புதமான செயல்பாட்டு வரவை கடந்த 4 தேர்தலாக கொடுத்து வருகிறது. அதில் அந்த மாற்றுகிறது. அதில் தான் படிப்படியாக மெல்ல வந்து அந்த வாக்கு சதவீதம் உயர்கிறது. இந்த முறை ஒரு கணிசமான வெற்றி வாய்ப்புகளை பறிக்கும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் எதிர்காலங்களில் ஆட்சி அமைப்பதற்கான இந்த திட்டத்தின் ஊடாக போனால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். திடீர்னு ஒரு கூட்டணி கட்சியோட ஒரு கூட்டணி அமைச்சு நிச்சயமாக நாம் தமிழ் கட்சி செயல்பாட்டு வரைவில் இல்லாத ஒரு சிக்கலை கொண்டு போய் புதுசாக விடுனா மக்கள் நம்ப மாட்டாங்க. கண்டிப்பா மீண்டும் எல்லா கட்சியும் செய்யுது அப்படின்ற மாதிரி. இப்போ விஜய் கட்சி என்ன பண்ணுது, வெற்றி கழகம் ஆரம்பத்தில் அவர் வந்து விழுப்புரம் மாநாட்டில் எங்களோடு வருகிற கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வரலாம், அவங்களுக்கு ஆட்சி வரைவில் அல்லது ஆட்சி திட்டங்களில் பங்கு கொடுப்போம், கூட்டணி ஆட்சி முறையை சொன்னார். ஆமாம், சந்தர்ப்ப சூழ்நிலை அவரை தனியாக தள்ளிவிடப்பட்டது. புரியுதுங்களா? ஆனால் நாம் தமிழ் கட்சி ஆரம்பத்துல இருந்து தடித்து தான் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான கோட்பாடு சிந்தனையோடு இருந்ததுனால மக்கள் இன்னும் நம்புறாங்க. ஆக இந்த வெற்றி தள்ளி போகலாம் வழிய நிரந்தரமாக எங்களை விட்டு போகாது அப்படின்றத பதிவு பண்றேன். சார், இப்போ விளாத்திக்குளம் அந்த வழக்குல வந்து மரண தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க 9 பேருக்கு. இதுக்கு கமல் அவர்கள் வந்து சொல்றாரு, எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் வந்து இது நடந்துச்சு. அவர் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி மூச்சு திணறி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த தான் வச்சிருந்தாரு. இப்போ எடப்பாடி அவர்களே வந்து இதுல ஈடுபட்டிருப்பாரோ, ஒருவேளை ஈடுபட்டிருக்கலாம், இவர் மீதும் வந்து நடவடிக்கை எடுக்கணும், இவருக்கும் அந்த தண்டனை வழங்கணும்னு சொல்லி கமல் அவர்கள் சொல்றாரு. இல்ல, அவரு சாத்தான்குள கொலை வழக்கு தான் சொல்றீங்க. அது வந்து
முதல்ல மூச்சு திணறல் அப்படின்னு சொன்னார் எடப்பாடி. அதுக்கப்புறம் மெல்ல போய் சிபிஐ கைக்கு போகும்போது அது எந்தெந்த விதங்கள்லாம் சித்திரவதை பண்ணி அந்த வேலைகளை செய்திருக்காங்கன்னு சொல்லிட்டு 500த்துக்கும் மேற்பட்ட பக்கங்களில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்போது ஒரு மனித ஜீவிதத்திலே இல்லாத ஒரு ஒரு மிகப்பெரிய கொடூரமான தாக்கல்னு சொல்லி நீதிபதி பதிவு பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? இதை உலகம் எதிர்நோக்குது. இது சாத்தான்குளம் கொலை வழக்கு அவங்க குடும்பத்துக்கானது மட்டும் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழர்களுடைய மனதை இரண்டாக பிளந்த செய்தி அது. இன்னைக்கு 9 பேர் வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இது நீதி கிடைத்த ஒரு ஆகப்பெரும் வெற்றி தான். எல்லாமே இது உலகமே இதான் வியந்து பாராட்டு. ஏன்னா அரிதிலும் அரிதான வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு என்ன பண்றது, இந்த வழக்கில் கருணை காட்டாதீங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறது நீதிபதிக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நீதிபதி என்ன பண்ணுவாங்க, மாநில மத்திய அரசுக்கு இந்த வழக்கில் என்ன விதமான தண்டனை கொடுக்கலாம், உங்களோட பரிந்துரை என்னன்னு கடிதம் எழுதும். அதில் திருப்பி மத்திய அரசு கடிதம் இந்த வழக்கில் எந்த விதமான கருணை காட்டாதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு கடிதம் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு கொலைக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஆக இது எந்த ஆட்சியில் நடந்தாலும் மனித ஜீவிதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றம். 2 அடி அடிக்கலாம், 4 அடி அடிக்கலாம், வாக்குவாதம் முத்தி போகலாம், தூக்கி போற முடியலாம். அதுமாரி இப்போ சமீபத்தில் அஜித்குமாருடைய கொலைவழக்கும் ஒட்டுமொத்தமாக அது வந்து ஜீரணிச்சிக்க முடியாது. நகை திருடாத ஒருவனை ஒரு சின்ன விஷயத்திற்காக அவனை கொண்டு போய் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 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 கொடூரமான ஒரு சித்திரவதை செய்து அவனை கொலை செய்யறது திமுக ஆட்சியில் நடைபெறுது, அது அதிமுக ஆட்சியில் நடைபெறுது. 2 ஆட்சியிலும் போனது உயிர் தானே ஒழிய ஒரு பெரிய நஷ்டம் கிடையாது. ஒரு பொருளாதார நஷ்டம்னா ஈடு கட்டிக்கலாம், உயிர் நஷ்டத்தை நீ எப்படி கொடுப்ப? அப்போ ரெண்டு விஷயங்களுமே ஆட்சியாளர்கள் அயோக்கியத்தனம் பண்றாங்க. அவங்க அயோக்கியத்தனத்தை இவர்கள் செய்ததை வைத்து நான் நியாயப்படுத்திக் கொள்கிறார்கள். இவ்வளவுதான் சார். இப்போ விஜய் அவர்களுக்கு அதிக வந்து மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழரை காட்டிலும் விஜய் அவர்களுக்கு தான் வரவேற்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே. அல்ல, அது வரவேற்புன்றது ரசிகர்கள் வந்து தெருவில் போனா பார்ப்பதற்காக நிற்கிறார்கள், அதுதான் வரவேற்பு, அவர்கள் வரவேற்பு. நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள் செல்லும்போது அவருடைய வாயிலிருந்து என்ன விதமான கோட்பாடுகளும் கொள்கைகளும் வார்த்தைகளும் உதிக்கும், புதிய விதமான சிந்தனைகள் உதிர்க்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கூடுகிற கூட்டம். புரியுதுங்களா? 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் அதிகபட்சம் ஒரு பேப்பரை வச்சு 5 நிமிடம் தான் பேசுறாரு. இவர் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் எந்தவித குறிப்பின்லாம் பேசுறாரு. காரணம் என்னன்னா எல்லா வழிகளையுமே உள்ளத்திலிருந்து பேசக்கூடிய தலைவராக திரு சீமான் அவர்கள் இருக்கார். அவர் வந்து குறிப்பிட்ட அளவில் ஏதோ ஒரு பாட்டு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு வழிய மக்கள் வழி உணர்ந்தவராக இல்லை. ஒரு காலத்தில் ஒரே தேர்தலை சந்தித்த உடனே சீமான் என்ற கான்செப்ட் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தல் காலத்தில் நடக்கல. வரவேற்பு இருக்க தான் செய்து அவர்கள் ரசிகர்கள் அவரை பார்ப்பதற்கு கூடுகிறார்கள். கூடும்போது 1-2 உயிர் துறப்பு ஏற்படுகிறது. இதுல இருந்தால் கொஞ்சம் திருந்தலாம். கார் மேலே ஏறி விழுறான், தர்பூசணி தூக்கி உடச்சி உள்ளே போடுறான், மீண்டும் 2 சக்கர வாகனத்தில் பின்னாடி இருக்கிற சக்கரத்தில் சிக்கி உயிரிழக்கிறான், முடமாகறான். இவர் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாரு, ஏன் பின்னாடி வராதீங்கன்னு சொல்கிறேன். அதையும் மீறி கட்டுப்பாடு இருந்த ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க, தொண்டனாகவே மாறல. அப்போ தொண்டனாக மாறுக்குன்னா அரசியல் புரிதல் வேணும். இப்போ நாங்கள் இங்கெல்லாம் வந்து நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே அரசியல் அடித்தளத்தில் ஒரு அற்புதமான தெளிவான ஒரு சிந்தனை உள்ள அறிவாளிகள் எல்லாருமே சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அங்கே அப்படி கிடையாது. பொது மேடைகள்ல சாட்டை துரைமுருகன் அவர்கள்லாம் வந்து தவறான வார்த்தைகள் மூலியமெல்லாம் வந்து பேசுறாரு இல்லையா? இல்ல, அது தவறான வார்த்தைகள்னா அதை திருத்திக் கொள்ள வேண்டியது என்னுடைய கணிப்பு. அவர் சாட்டை துரைமுருகன் தம்பி பேசுறாருன்றதுனால அவருக்கு நான் வந்து வக்காலத்து வாங்க மாட்டேன் எப்போதுமே. சரி, இப்போ பொதுத்தளத்தில் அரசியல்ல ஒரு சரியான கருத்துக்களை கருத்தின் மூலமாக தான் வந்து நீங்க வந்து எதிர்கொள்ளணும். தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவது வந்து சரியில்லையே. அதை நானும் சொல்றேன்ல. அதுக்கு நான் வந்து ஒரே கட்சியில இருந்தாலும் இருவரும் ஒரே பொறுப்புல இருந்தாலும் கூட அதை நம்ம வந்து அதுக்கான முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதை நான் செய்யவும் மாட்டேன். ஆனா ஒரு தனி மனித தாக்கலோ வார்த்தை முரணற்ற சொல்லோ பொதுத்தளத்தில் கட்சியிலே இது மாதிரியான ஆட்கள் வந்து இருக்காங்க. அதை வந்து நாம வந்து அது சமதளமான ஒரு பொறுப்புல இருக்கும். இதை கண்டிக்க வேண்டிய இடத்துல தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருப்பாங்க. அவங்க கண்டிச்சிருக்காங்க பலமுறை. புரியுதுங்களா? அது நான் இப்போ சமீபத்தில் பேட்டியில் கூட திரு சீமான் அவர்கள் நான் கண்டிச்சிருக்கேன், கண்டிக்காம நான் அப்படி இருப்பேன். ஏன்னா இப்போ ஐயா ராமதாஸையும் அம்மையார் சசிகலாவும் ஒப்பிட்டு பேசும்போது ஒரு சில இடங்கள்ல ஏதோ அது ஒரு வார்த்தை வந்து முறையற்று பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நெறியாளர் கேட்குறாரு. அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பதில் சொல்றாங்க, கண்டிக்காம எப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிக்காம இருக்க மாட்டார். ஏன்னா எப்போதுமே ஒரு தலைமை ஆசிரியர் கீழே இருக்கிற மாணவர்களையோ அல்லது ஆசிரியர்களை கண்டிப்பது இயல்பு தானே. ஆனால் என்னை பொறுத்த வரையில வார்த்தைகள்ல ஒரு 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 ஒழுக்கமும் கட்டமைப்பு வேணும். அந்த வார்த்தை நாகரிகமாக கடந்து போகணும். அது நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். அது அவருடைய பாலிசி அப்படின்னு அந்த பாலிசி சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். சார், இப்போ சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் வந்து இந்த தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொன்னாரு, ஆனா கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுலாம் போயிருந்து. இப்போ பிரேமலதா அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அவர் எனக்கு கொடுக்கறதா எழுதி கொடுத்த லெட்டர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு எடுத்து வந்து காமிச்சிருந்தாங்க.
அப்பவே நான் எழுதி கொடுத்துதான் ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு கேட்டப்ப அவங்க வந்து கொடுக்கல. இந்த நேரத்துல அந்த லெட்டரை எடுத்து காமிக்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு ஒன்றும் கிடையாதுங்க. அரசியலே அதிகாரத்தை நோக்கி தான் இருக்குது, புரியுதுல? தேமுதிக பொறுத்த வரைக்கும் தம்பி ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும்னு அம்மையார் பிரேமலதா விரும்புகிறாங்க. அது அவங்களோட விருப்பம். ஐயா ராமதாஸ் ஐயா வந்து மகன் வந்து இப்போ பொறுப்பில் வரணும் அப்படின்னு விரும்பினாங்க. அது அவர்களுடைய விருப்பம். ஒவ்வொருத்தருமே சரி. இப்போ திரு வேல்முருகன் அவர்கள் தன் கூட இருந்த சகோதரர்கள் பொறுப்புக்கு வரணும் அப்படின்ற அவர்களுடைய விருப்பம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர்கள் கட்சியின் உறுப்பினராகி அந்த களத்தில் வேலை செய்கிறாங்க. அவ்வளோதான், அத்தோடு நிறுத்திக்கணும். இதில் வந்து ஒரு மூன்றாம் நபராக இருக்கிற ஒரு அரசியலுக்கு நேர் எதிராக செயல்படுகிற நபராக இருந்தால் நீங்கள் வந்து அந்த அந்த ரெக்கமெண்டேஷன் அதை சிபாரிசு செய்ய வேண்டியதில்லை. கண்டிப்பா. அது வந்து சுதீஷ் இருக்குன்றதுனால நீங்கள் அது பெருசாக குற்றச்சாட்டு எழுப்ப வேண்டாம். அதுக்கு முன்னாடி அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கலாம். அது நிறைவேற்றப்படாமல் போனதுனால தான் திமுக வந்து அந்த வாக்குகளை நிறைவேற்றிக்கிறாங்க. அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. பதவி பெற்ற பிறகுதான் அடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கான எண்ணிக்கையை உறுதிப்படுத்துகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். பதவி ஏதாவது ராஜ்யசபா உறுப்பினருக்கான ஊர்ஜிதமான அந்த கடிதத்தை பெற்ற பிறகுதான் சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த 10-11 சீட்டு உறுதிப்படுத்துகிறாங்க. அப்போ அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஏமாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் தளத்தில் அதிகாரம் மிக வலிமையாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்துல கட்சி நடத்துறதுக்கான அந்த அதிகாரம் தேவைப்படுதுன்றதுனால தான் இப்போ ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கார். ஒரு ராஜ்யசபா உறுப்பினருக்கு 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு. ராஜ்யசபா உறுப்பினர் 30 எம்எல்ஏ ஓட்டு போடணும். கண்டிப்பா. ஓட்டு போட்டு இன்னைக்கு நேத்தி வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, ராஜ்யசபா அந்த உறுப்பினராக பதவியேற்றிருக்கிறார் ராஜ்யசபா மன்றத்தில். அது கூட ஒரு துண்டை போட்டிருக்காரு. துண்டை எடுக்க சொல்லியிருக்காரு ஒரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். எடப்பாடி அவர்கள் அதாவது எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்ததா அப்பவே சொன்ன இவங்க இந்த லெட்டரை வந்து இது வந்து உண்மையா இருக்குமா அப்படின்ற ஒரு இல்ல இது எதுவுமே வந்து அதிகாரப்பூர்வமற்ற நம்ம ஒரு மாதிரி இமேஜின்ல கெஸ்ட்ல பேச முடியாது. அந்த லெட்டர் வந்து முழுமையாக வெளிவரல, அப்படிதானே? யாராவது இல்ல பிரேமலதா அவர்கள் எடுத்து காட்டுறாங்க. எடப்பாடி அவர்கள் எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனா அதே வந்து பத்திரிகையாளருக்கு அந்த லெட்டர் கொடுத்துருந்துருக்கலாம். அதுல என்ன சாராம்சம் எழுதப்பட்டிருக்குன்றதை நம்ம ஊர்ஜிதமா பேசலாம். காட்டிருக்காங்க என்ன விதமான லெட்டர் அப்படின்றத நம்ம இமேஜின்ல பேச வேணாம். ஆனால் எடப்பாடி அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கலான்றது என்னோட நம்பிக்கை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது பரபரப்பாக அந்த காலகட்டங்களில் பேசப்பட்டது. ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் என்று பேசப்பட்டது. அது வந்து ஏமாற்றப்பட்டார்களா அல்லது வந்து இவர்களுக்குள்ள என்ன சிக்கலா, இல்லை பணம் கொடுக்கல் வாங்கல சிக்கலா? ஏன்னா பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. பணம் போக்குவரத்து சிக்கல், சொத்து பரிமாற்ற சிக்கல்கள் இப்படிலாம் இருக்குது. அது நம்ம அரசியல் தளத்தில் இருக்கிற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களை கலந்து ஆலோசிக்கும் போது ஒரு சில விஷயங்கள் வெளிப்படுது. அதிகாரப்பூர்வமற்ற செய்தியில் வந்து பொதுவெளியில் பகிர்ந்து வேணான்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். சார், இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய கருத்து கணிப்புகளில் திமுக வந்து 159 தொகுதியிலிருந்து 165 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்களே. அது ஒரு கட்டத்தில் இருந்தது. 1991 பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா 224 சட்டமன்ற உறுப்பினர்களை வெல்றாங்க. அப்படியே 96 பார்த்தீங்கன்னா திமுக 225 சட்டமன்ற தொகுதியில் வெல்லுது. அது இருபெரும் கட்சிகளுக்கு உரிய ஒரு 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 அற்புதமான ஒரு உரையாடல் அது, புரியுதுங்களா? இவங்க இவ்வளோ தூரம் ஒரு மிகப்பெரிய அறுவடை செய்கிறாங்களே, இந்த திமுக மேலேயோ அல்லது அதிமுக மேலேயோ அதிருப்தியோ ஊழலோ இல்லாமல் இல்லை. அப்போது 91 ஆட்சிக்கு வந்த நபர் 96 ஆட்சிக்கு வரப்போகிற நபர் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. அப்படியே 96 ஆட்சியில் வந்து கலைஞர் வந்து முதலமைச்சராக 91 ஆகப்பெரும் ஊழல். அந்த திவாகரனை வந்து அந்த பிள்ளைகளாக அந்த வளர்ப்பு பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், கல்யாணமாக இருந்தாலும் இருக்கட்டும், அதிகபட்சமான வருவாய்க்கு மீறிய சொத்துக்களை சேகரித்ததாக இருந்துக்கிட்டும், மாதத்துக்கு ₹1 சம்பளம் பெற்றதாக இருந்திருக்கட்டும், எவ்வளோ ஊழல்கள்! அவ்வளோ ஊழல்களையும் 96 ஆட்சியில் இவங்க வந்து எந்த விதமான கவனிப்பும் இல்லாமல், அதை கண்டிக்காமல், வழக்கு தொடராமல், விசாரணை இல்லாமல் கடந்து போயிட்டாங்களே 96. அப்போது 2 கட்சிகளுக்கு மாற்று எது இல்லைன்னும் போது 224 அதிமுக வெற்றி பெறும், 225 திமுக வெற்றி பெறும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா 4 முனை 5 முனை போட்டிகள் இருக்கு. தாவேக்க வந்த பிறகு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துது. எப்படி கேட்டு இந்த ரசிகர்கள் புரிதல் இல்லாமல் இருக்காங்களா, தற்கூரியோ மேற்கூறியோ, அதை பற்றி அப்படியே விடுங்க. வாக்கு இருக்கா இல்லையா அவனுக்கு? நேரம் அங்கதான் போடுவான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. இவனை புரிய வச்சு அரசியல் படுத்துறதுக்கு இன்னும் 5 ஆண்டுகள் ஆகும். ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினராக முனைகின்ற வேட்பாளர்களை சரியான முறையில் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய தகுதியற்றவர்களாக இருக்கிறாங்க இதில் நம்ம தாவேக்கால. இல்லைன்னு சொல்லுங்க, ஊடகத்தில் வெளிவருதா இல்லையா? ஆக வேட்பாளர்களே வந்து சரியான முறையில் புரிதல் இல்லாமல் வேட்புமனு உள்ள தாக்கல் பண்ணுறாங்க. நான் இவங்க சட்டமன்ற உறுப்பினராகி தொகுதி மக்களுக்கான நன்முறைகளை, அந்த தொகுதி மக்களுக்கான என்னென்ன செய்ய வேண்டும் என்று சட்டமன்ற விதிமுறைகளை, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி செயல்படணும், ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான அடிப்படை நிதி எந்தெந்த வகையில் வருது, எதை தான் செய்யணும்,
எது வரையறுக்கப்பட்ட நிதி, எது வரையறுக்கப்படாத நிதி, இப்படின்றதெல்லாம் நிறைய கற்றுக்கணும்ல. இந்த அடிப்படையை தெரியாமல் நீங்கள் என்ன மக்கள் வந்து பணி செய்ய போறீங்க? ஆக இன்றைய காலகட்டங்களில் 4 முனை 5 முனை 6 முனை போட்டி இருக்கணும் போது ஆக பெரும் ஒரு எழுச்சி வந்து திமுக அதிமுக மேல இந்த 2 கட்சிக்கு மாற்று நிறைய கட்சிகள் இருக்கு, அதனால ஓட்டுகள்லாம் வந்து பிரியும். ஆமா, 24 25 கட்சிகள் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் திமுக என்ன வந்திருக்கிறது? ஜெயிக்கணுன்ற வெறி தானே. கண்டிப்பா இவ்வளவுதானே. அதிமுக கூட்டணி வச்சிருக்க வேண்டிய என்ன வந்திருக்குது? ஜெயிக்கணுன்ற வெறி தானே. ஆக எப்படியாவது ஜெயிக்கணும், அதிகாரத்தை கைப்பற்றணும், ஊழல் செய்யணுன்றதான நோக்கம். மக்களுக்கு செயல்பாடுகள் நல்ல ஒரு வரைவுகளை கொண்டு வரணும் கிடையாது. ஆனால் நாம் தமிழ் கட்சி தனித்துவமாக என்னைக்குமே 4 தேர்தல் அப்படிதான் இருக்கு, 5வது தேர்தல் அப்படிதான் நிற்கிது. ஏன்னு கேட்டால் நாங்கள் மக்கள் வழிகளை மனதிலிருந்து பேசக்கூடிய ஒரு ஆகப்பெரும் சித்தாந்த வகையில் உருவெடுத்ததுனால தான் கடைசி வரையில் இப்படியே கத்தி செத்துட்டு போனாலும் போக மொழியே கூட்டணிக்கு போக மாட்டோம், வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டோம். இப்போ கிளம்பி மாறி போச்சு. நாங்கள் வாக்குக்கு பணம் கொடுப்பது தவிர்க்கிறோம், அது எங்கள் கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை. ஆனால் களம் எப்படின்னா வாக்காளர்கள் எங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி சூழல் உருவாக்கிட்டு இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் தளத்தை சீமான் அவர்கள் மாற்றி தலைகீழ மாற்றி வச்சிருக்கிறார். இதுதான் மாற்றம். இந்த மாற்றம் இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுல தலைகீழ் நிற்கும். வாக்குக்கு அவனும் பணம் பெறாமல் நல்ல தூய அரசியல் தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் உருவாக்கி கொண்டு இருக்குது தான் நாம் தமிழ் கட்சி. சார், இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து எடப்பாடி அவர்களை எதிர்க்கிறத தவிர்த்துட்டு டெல்லியை தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து எதிர்க்கிறாரு. ஏன்னா பாஜக உள்ள வந்துட்டா அவ்வளோதான் ஆபத்து, ஸோ தமிழகத்தையே அழிச்சிருவாங்க அப்படின்னு டெல்லியை எதிர்நோக்கியே விமர்சனம் பண்றாங்க. அவங்க ஆரம்பத்துல இருந்து 22ல 23ல 24ல பாஜகவோட நெருங்கி தொடர்புல தான் இருக்காங்க. எங்க தமிழ்நாட்டில் இருக்க இல்ல டெல்லியில இருந்த வந்து திமுகனுடைய அலுவலகத்தை ராஜ்நாத் சிங்கை வச்சு தான் திறக்கிறாங்க. அதே போல வந்து இங்க ராஜராஜ சோழனுடைய அந்த நாணயத்தை வந்து பிரதமர் மோடி அவர்களும் 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சு தான் அந்த நாணய வெளியீட்டு விழாவில் செய்கிறாங்க. பல்வேறு சூழல்களில் வந்து அதிமுக பாஜகவோட திமுக நெருங்கி உறவாடி கொண்டு இருக்கிறது. 99ல் இவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி கொடுத்தவர்கள் பிஜேபிக்கு, திமுக காரர்கள் தான். ஆக அதே நேரங்களில் 82 83களில் வந்து ஆர்எஸ்எஸ் வளரவில்லை என்று நான் கருதினேன். ஆனால் ஆர்எஸ்எஸ் இல்லாத இடங்களே இல்லை என்று கருணாநிதி பதிவு செய்திருக்கிறார் திருவாரூரில். இப்படி பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு முதல் அடித்தளம் போட்டது திமுக ஆரம்பத்தில் தான். நினைத்தால் அது என்னைக்கே அது அதனுடைய வேற எடுத்திருக்கலாம். 48ல் ஒரு முறை தடை செய்யப்பட்டிருக்கு, 76ல் ஒரு முறை தடை செய்யப்பட்டிருக்கு. அப்பெல்லாம் வளராத பாஜக இன்னும் இப்போ மட்டும் என்ன புதுசாக வளர போகுது? இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 மாநிலங்களை நேரடியாகவும் 5 மாநிலங்களை மறைமுகம் பாஜக ஆளுது. இப்போ ஏதோ ஒரு காரணம் சொல்லணும். உள்ள வந்தா என்ன ஆபத்து? நீ என்ன வரைவு கோட்பாடு வச்சிருக்க? பாஜக எப்படியாவது தமிழகத்துல வந்து கால் ஊன்றிட போறாங்கன்னு ஒரு பயத்துல விமர்சனம் பண்றாங்க. நீங்க தமிழகத்துல பாஜக கால் ஊன்றுதுன்றது அவ்வளவு சாமானியமா இல்லை. அது ஒரு பக்கறதால் கூட்ட அதை சார்ந்து இருக்கிற கட்சியினூடாக அந்த அதிமுக சாயல்ல ஆமா ஆமா அதை அங்க வந்து கால் பதிப்பதற்கான சூழல் கணிஞ்சுதானே இருக்குது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதை உள்ள அந்த ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிற சூழலை திராவிட கட்சிகள் தான் செய்யுது. நாங்கள் நாம் தமிழ் கட்சி திமுக வந்து கொள்கை அந்த அடிப்படையில் வந்து நேரடி எதிரியாகவும் அதை வந்து பாஜக வந்து மனித குல விரோதியாகவும் தான் கருதி நம்ம வேலை பார்த்துருக்கோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.